ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப நாளா நீங்களும் கேட்டுட்டே இருந்தீங்க, அக்கா உருளைக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. சரி, எல்லாரும் தான் செஞ்சு காமிக்கிறாங்களே, நாம ஏன்டா இது வீடியோவை போடணும் நானும் நினைச்சது உண்டு. பட் நீங்க கேட்டீங்க, அக்கா உங்க ஸ்டைல்ல உருளைக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை நல்லா மொறுமொறுன்னு ருசியா செஞ்சு காட்ட போறேன். மெயினா பாத்தீங்கன்னா குழந்தைங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதை கடையில வாங்கி கொடுக்கறத விட வீட்டிலே எப்படி ரொம்ப சிம்பிளா உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனல்ல யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்றதுக்கு பெருசா நான் 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு கூடி குறைச்சி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்க நான் கழுவிட்டு தான் வச்சிருக்கேன். இப்போ இது தோல் சீவிக்கலாங்க. ஆக்சுவலாக தோல் சீவிட்டும் போடலாம், தோல் சீவாமையும் போடலாம், உங்க விருப்பம் தான். இப்போ நான் இது தோல் சீவிக்கிறேன். இதே மாதிரியே மீதி இருக்கிறதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தோல் எடுத்து உருளைக்கிழங்கு இது உள்ளே போட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கிறதையும் எடுத்துடணும். இப்படி லைட்டாக இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். உருளைக்கிழங்கு எல்லாம் தோல் சீவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. தண்ணியில் தான் போட்டிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா உருளைக்கிழங்கு கருப்பாயிடும். இனிமேல் சிப்ஸுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சீவிக்கணுங்க. சாதாரணமாக இந்த மாதிரி கேரட் துருவுறது வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் சிப்ஸுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதில் வேணாலும் நீங்கள் உருளைக்கிழங்க சீவிக்கலாம். பட் நான் வந்து ஃபுட் ப்ராசஸர் வச்சுருக்கேன், அதில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க அதுவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபுட் ப்ராசஸர் உள்ளே போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், ஏன்னா ரொம்ப பெருசாக இதில் போட முடியாது. சிப்ஸு சீவியாச்சுங்க. இப்போ நம்ம உடனே தண்ணிக்குள்ளே போடணும். இப்போ தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து 3/4 கைப்பிடி போட்டிருக்கேங்க. இதை மிக்ஸ் பண்ணுங்க. எதுக்கு உப்பு போடுறோன்னா, இந்த உருளைக்கிழங்கு கருப்பாகாமையும் இருக்கும், அதே மாதிரி உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டும் இறங்கியிருக்கும். சீவின உருளைக்கிழங்கு சிப்ஸை இப்போ இந்த தண்ணியிலே போட்டுக்கலாங்க. இது பாருங்க, நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ இந்த பிசு பிசுப்பு தன்மைலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த தண்ணியில் நல்லா அலசி எடுத்துடணும். இப்போ பாருங்க, அப்படியே கண்ணாடி ஆட்டம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். சீவனை எல்லா உருளைக்கிழங்கையும் இதிலே போட்டுக்கலாங்க. எல்லாம் ஒன்று பார்த்தாப்புல இருக்கு பாருங்க. ஃபுட் ப்ராசஸரில் பண்ணால் இதுதான் ஒரு பெனிஃபிட். இப்போ நல்லா ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த உப்பும் கரையணும், இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற பிசு பிசுப்பு தன்மையும் போகணும். எல்லாம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 5 நிமிஷத்துக்கு இப்படியே விட்டுடுங்க. 5 minutes later. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இது தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு வந்துட்டேங்க. நல்லா ஈரமாக இருக்கு. இது அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோமா ரொம்ப எண்ணெய் இழுக்கும். எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்கு வாங்க இப்போ என்ன செய்யணுங்கிறதும் சொல்கிறேன். நான் ஒரு காட்டன் ஒயிட் கிளாத் எடுத்துக்கிட்டேங்க. அது மேலே இப்போ சீவி வச்சு உருளைக்கிழங்க இங்கே பாருங்கள் இப்படி போடுங்க. அப்படியே நல்லா பரவனாப்பில் போடுங்க. அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி இப்படி பரவி கொடுத்துருங்க. 10 நிமிஷம் இதை ஃபேன் அடியில் வச்சுருங்க. இதில் ரொம்ப ஈரம் கொதன்னு இல்லாமல் ட்ரை ஆகட்டுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. 10 minutes later. 10 நிமிஷமாக நல்லா காய வச்சாச்சுங்க. இதிலேருந்து ஈரமும் போயிடுச்சு. அப்படியே ஒன்று எடுத்தால் தனித்தனியாக வரணும். உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி சிப்ஸ் பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தாங்க ஊற்றுறேன். அடுப்பனால் மீடியமாக வச்சுருங்க. இப்போ எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இதில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாங்க. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் to 2 டீஸ்பூன் தான் தண்ணி ஊற்றணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இதை எப்போ யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இனிமேல் சிப்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கணும். அப்படியே ஒன்று போடுங்க. எல்லாம் அப்படியே வாரி போட்டுறாதீங்க. எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு போடுங்க. அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. அப்படியே கிளறி கொடுங்க. நல்லா மொறுன்னு வர வரைக்கும் நம்ம பொரிய விட்டுக்கணுங்க. நான் இப்போ நல்லா ஃபுல்லாக தாங்க வச்சுருக்கேன். சிப்ஸ் எப்படி நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுனா இங்கே பாருங்கள், எண்ணெயில் இருக்கிற பபுள்ஸ்லாம் அப்படியே அடங்கிடும்.
இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் செவக்கோட்டமாக கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பும் மஞ்சள் பொடியும் கலக்கி வச்சோம் இல்லைங்களா, இதிலேருந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே விட்டுருணுங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக விடணும். பிகினர்ஸில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப கஷ்டம் இல்லை. பாருங்கள் நல்லா செவந்துடுச்சு. இனிமேல் எடுத்துடலாங்க. ஒரு செகண்ட் தவற விட்டிங்கனாலும் அப்படியே கலர் மாறிடும், கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். அப்படியே லேசாக செவக்கும் போதே எடுத்துருங்க. எண்ணெய் நல்லா வடிச்சிருங்க. ஒரு டிஷ்யூ போட்டுருங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்தடுத்து நம்ம பொரிக்கும் போதும் 1 நிமிஷம் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அப்புறம் தான் போடணும். அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் சிப்ஸு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, அப்படியே போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. வாங்க இப்போ இதுக்கு எப்படி மசாலா போடுறதுங்கிறதும் பார்த்துடலாம். சூப்பராக நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. நல்லா அப்படியே மொறுன்னு இங்கே பாருங்கள் சத்தம் எப்படி கேட்குதுன்னு. இப்போ நீங்கள் இது இப்படியே வேணாலும் சாப்பிட்லாம், இல்லை லைட்டாக அப்படியே ஒரு மசாலா போட்டு சாப்பிட்டா இன்னும் தூக்கலாக இருக்கும். இப்போ தேவையான பொருட்கள் போட்டுக்கலாங்க. வெறும் மிளகா பொடி 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன், கம்மியாக போடுறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. ஏன்னா வெறும் மிளகா பொடி ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ கம்மியாகவே போடுங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கலாங்க. பெப்பர் பொடி போடுறது ஆப்ஷனல் தான், பட் போட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் கம்மியாக போடணும். இதோடையே 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சாட் மசாலா போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்குங்க. இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. உப்புலாம் போட வேணாங்க, ஏற்கனவே நம்ம சிப்ஸ் பொரிக்கும் போது போட்டதுனால இப்போ உப்பு போடக்கூடாது. அதே மாதிரி நான் 1/2 டீஸ்பூன் தான் உப்பு போட்டேன் நான் எடுத்து உருளைக்கிழங்குக்கு. அதுக்கு மேலே நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உப்பு கரிக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கை போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. இதை எடுத்து இப்படி குலுக்கி கொடுத்தாலே போதும். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ எந்த அளவுக்கு மொறுன்னு இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது மெயினாக டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிப்ஸு எண்ணெய் இழுக்காமையும் செய்யணும், முறுமுறுன்னு செய்யணும். ஸோ அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப எண்ணெய் இழுத்துச்சுன்னா அப்படியே நெஞ்சு கறிக்கும், ஜீரணம் ஆகாது, சாப்பிடவே பிடிக்காது. கடையில் வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா 2 வாரம் கூட அப்படியே வச்சுக்கலாம். நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே நல்லா முறுமுறுன்னே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப வெள்ளையாக பொரிச்சு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சவுக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா மொறுன்னு இருக்காது. இங்கே பாருங்கள், இப்படி இருக்கணும். லைட்டாக அப்படியே ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி வந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதையும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப வெள்ளையாக இருக்கிறதும் சாப்பிட்டு பாருங்கள், எது ருசியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ லேசாக ஒரு ப்ரௌன் கலர் வந்த உடனே எடுங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா கசப்புத்தன்மை வந்துடும். உருளைக்கிழங்க நல்லா சீவனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கண்டிப்பாக போடணும். அதுவும் உப்பு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு தண்ணி வடிகட்டிட்டு நல்லா ஒரு துணியில் போட்டு காய வைங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் எடுத்து அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிங்க. எல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ப்ளெயினாக வேணாலும் சாப்பிட்லாம். ஈவன் இப்போ நான் எப்படி மசாலா போட்டனோ அந்த மாதிரி வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். ஸோ வீடியோவில் நான் என்ன குறிப்புகள் என்ன டிப்ஸ் சொன்னனோ ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கலரும் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாங்க. நல்லா மசாலா இருக்கிற சிப்ஸை எடுத்து சாப்பிடுவோம். ஆஹா, ஓ மை காட். எனக்கு மெயினாக அந்த சாட் மசாலாவோட ஃப்ளேவர் அப்படியே சூப்பராக தெரியுது. ஈவன் நீங்கள் பெருங்காய பொடி வேணா கூட போட்டுக்கலாம். நம்மளோடைய க்ரியேட்டிவ்னஸ் தான். இதுக்கப்புறம் இதில் மேலே எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறதெல்லாம் செம்மையாக இருக்கும். அப்படியே கிறிஸ்பியாகவும் இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது நம்ம போட்ட மசாலா. ஈவன் நீங்கள் இதில் மேத்தி லீவ்ஸ் கூட அப்படியே பொடி பண்ணி போடலாம். பெரியவங்களுக்கே பிடிக்குது, சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லணுமா என்ன? கண்டிப்பாக குழந்தைங்க வச்சுருக்கவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ஈவினிங் ஸ்கூல் முடித்து வந்தாங்கன்னா ஸோ இது மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சிட்டோமா 4-5 நாளுக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் கவலையே கிடையாது. உருளைக்கிழங்கு சிப்ஸு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமா ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் நமக்கு குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.